சொல்லிருக்கேன், வாயை திறக்க மாட்டேங்கிற. உனக்கு இருக்கு. கீழே இறங்க, கீழே இறங்க. பேசிட்டு வந்துட்டு இருக்கேன்ல, ஏதாவது பதில் சொல்லல. என்ன பண்ண சொல்ற? இப்ப வரைக்கும் எனக்கு ஆத்திரம் அடங்கல. நம்ம குடும்பத்துல வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ணியே சரியாயி என் மேல இருந்த எல்லா தப்பையும் மன்னிச்சிட்டாங்க. திரும்பவும் பிள்ளையார சொல்லி போட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு விட்டா. அவளை எப்படி சும்மா விட சொல்ற? அதுக்கு அவளை கொண்டுட்டா எல்லாம் சரியாயிடுமா? டேய், நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது? நம்ம 2 பேரும் ஒன்னா வாழ்ந்தோமா? நேத்து வரைக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் காதலும் ஆசையும் வச்சுக்கிட்டு விலகி தானடா இருந்தோம். இப்ப தானடா நம்ம சேர்ந்து வாழவே ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள நீ பாட்டுக்கு இப்படி ஒரு தப்பு பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டனா நான் இங்க உட்கார்ந்து உனக்காக தவிச்சுக்கிட்டு இருக்கணுமா? இது வரைக்கும் நான் உன்கிட்ட ஆசையா ஒரு வார்த்தை கூட பேசினது இல்லடா. நீ ஆசையா வரும்போது கூட நான் விலகிதான் போயிருக்கேன். என் மனசு எப்படா தாங்கும்? இங்க பாரு மாறா, நீ ஒரு தப்பு பண்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் என்ன பத்தி யோசிச்சு பாருடா. ஏன்னா உன் அம்மாக்கு சமம்னு சொல்லுவல, எப்பவும் சொல்லுவதானே? அப்ப அதெல்லாம் வாய் வார்த்தையா சொல்றது தானா? ஏய், உண்மையா நீ அப்படி நினைச்சிருந்தனா இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ பண்ணிருக்கவே மாட்டல்ல. சத்தியம் பண்ணு, சத்தியம் பண்ணு மாறா. இனிமே இந்த மாதிரி ஒரு காரியத்துக்குள்ள இறங்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. இனிமே இந்த மாதிரி காரியத்தை பண்ண மாட்டேன்னு என் மேல நீ சத்தியம் பண்ணு. சத்தியம். போலாம். நம்ம குடும்பத்துக்கு பிடிச்ச பீடம் மொத்தமா ஒளிஞ்சிருக்கும். மிஸ் ஆயிட்டா. பாத்துடி, நீ அவளை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனல. மாமா, இவ்வளவு நீங்க கை நீட்டி அடிக்காதீங்க மாமா. இனிமே ஏதாவதுனா என்கிட்ட சொல்லுங்க, நான் அவளை கவனிச்சுக்கிறேன். என்ன? ஓய், என்ன பேசிட்டு இருக்க? இல்லக்கா, இன்னைக்கு அக்காவும் மாமாவும் பிரிஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு இவதான காரணம். இவளெல்லாம் என்ன வேணாலும் செய்யலாம், கொன்னாலும் தப்பு இல்லக்கா. இப்ப அவளை கொண்டுட்டா எல்லாம் சரியாயிடுங்கிறியா? அவன் தான் தப்பு பண்ணிட்டு இருக்கான்னு அவனை கண்டிச்சிட்டு இருந்தா நீயும் அதே தப்பு பண்ணுவேன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது. வா, உனக்கு ஒத்தடம் கொடுக்குறேன். பாத்துடி, எங்க போனாலும் சரி இந்த புத்தி மாறுற வரைக்கும் விட மாட்டேன். நீ வா விஜி, போலாம். பாத்து வா. டேய், என்னைக்குமே ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு தீர்வாகாது. கொஞ்சம் பொறுமையா இரேன். இந்த மாதிரி கட்டி வச்சு சாட்டையால அடிச்சா உங்க புருஷன் சும்மா விட்டுருவாளா? ஆனா ஏன் புருஷன் இதெல்லாம் சரின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் எங்கேயாச்சும் நடக்குமா? விஜய், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ஆமா, நீ என்ன முடிவோட வந்திருக்க? என்ன முடிவுனா எனக்கு நியாயம் வேணும். ஏய் நிப்பாட்ரி, என்னடி நியாயம் வேணும் உனக்கு? மாறனா இருக்கிறதுனால உன்னை அடிச்சதோட விட்டான். நானா இருந்தா உன்னை அங்கேயே கொண்டு போட்டிருப்பேன். அப்படியா? கொல்லுங்க பாப்போம், கொல்லுங்க. என்ன பேச்சு பேசுற பாருங்க பாப்பா. சொன்னா கேட்க மாட்டே நீ. அவ எப்படிலாம் டிராமா பண்ணி நடிக்கிறா அது உங்களுக்கு தெரியலையாப்பா? ஏயா எங்க முன்னாடியே அந்த பொண்ணு மேல கைய வைக்கிறியா? இப்பவே உங்க 2 பேரை தூக்கி உள்ள போடுறேன் பாருங்க. என்ன நடந்துன்னே தெரியாம ஒரே ஒரு சைடு மட்டும் கேட்டு நியாயம் பேசாதீங்க சார். என்ன நடந்துச்சுன்னு தான் நீங்களே இங்க படம் போட்டு காட்டிட்டீங்களே சார்.
உங்க மேல ஆக்ஷன் எடுக்கலன்னா இந்த பொண்ணு ஐஜி கமிஷனர்னு மேல போறேன்றாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து கால் பண்ணா எங்களுக்கு தான் பிரச்சனை. ராமச்சந்திரன் சார், இப்ப இவங்களை அரெஸ்ட் பண்றத தவிர எங்களுக்கு வேற வழி இல்ல. அதெல்லாம் வேணாம் சார். சார் வேண்டாம். என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? வந்து கூட்டு போங்க ரெண்டு பேரையும். இதெல்லாம் தப்பு சார். போங்க, வாங்க. போங்க. கையை அவசரப்படாதீங்க சார். சொன்னா கேளுங்க சார். விடுங்க சார், போறேன். இடுங்க என்ன லாக் பண்ணுங்க. மாறா மாறா கார்த்தி என்னடா இது? எந்த தப்பு பண்ணாம ஏன் உங்களுக்கு இப்படி? சார், என்னடா இது அநியாயமா இருக்கு? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? ஐயோ மாறா சார் பேசிக்கலாம். ஐயோ கடவுளே. அண்ணா கார்த்தி அண்ணா இது என்னன்னு கேளுடா. அவங்க என்ன தப்பு பண்ணல, ஏன்னா அவங்க உள்ள வச்சிருக்காங்க, வெளிய விட சொல்லுனா. இவ வாயை வச்சுட்டு என்னென்னமோ பேசி அவங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கா. கண்டதையும் பேசி அவங்கள வெறுப்பேத்தி கோவம் வர வச்சு அவளை எதுவும் பண்ணாம அவங்க தூக்கி உள்ள வலி வலி வச்சிருக்கீங்க. வலி வலி நீ கொஞ்சம் அமைதியா என்ன அமைதியா இருக்கிறது? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஏய், என் குடும்பத்தை சித்திரவதை பண்றதுக்கு நீ வந்து சேர்ந்திருக்கியாடி? நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி நீ. மாமா 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 ப்ளீஸ் மாமா, ஏதாவது பண்ணுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. சார், வாரண்ட் இல்லாம நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி அரெஸ்ட் பண்ணலாம்? கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுமா. அந்த பொண்ணு அடிச்சதுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு. இப்போ ஏன் முன்னாடியே அடிக்க வந்தீங்க? இதுவே போதுமே.